இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th காமர்ஸில் 6th லெசன் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட். வித்தின் 1 இயர்க்குள்ளே மெச்சூரிட்டி ஆயிரும். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கவர்மெண்ட் ஆர் கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் வந்து பார்க்க போகிறோம். இந்த கவர்மெண்ட் ஆர் கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ்னால் என்னன்னாக்க கவர்மெண்ட்டுக்கு சம்டைம் வந்துட்டு அமௌண்ட்டு தேவைப்படும், அதாவது ஃபண்டு தேவைப்படும். அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னாக்க பப்ளிக்கு கவர்மெண்ட் பாண்டையோ, அதாவது அரசு பத்திரம் சொல்லக்கூடியது அதையோ, கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ்னாக்க தங்க முனை பத்திரம்னு பேர், இதையோ கவர்மெண்ட்டு பப்ளிக் இஷ்யூ பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கும். இதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடியது தான் கவர்மெண்ட் பாண்ட் ஆர் கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க வாட் இஸ் கவர்மெண்ட் ஆர் கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு கேட்பாங்க. இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். A market whereby the government or gilt-edged securities can be bought and sold is called government securities market. எந்த ஒரு மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையோ அல்லது கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸையோ பாட் வாங்குறாங்களோ அண்ட் சோல்டு விற்கிறாங்களோ அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு பேர். மறுபடியும் பார்க்கலாம் வாங்க. A market whereby the government or gilt-edged securities can be bought and sold is called government securities marketனு எழுதணும். அடுத்து ஏன் இதை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் பேரால இருக்க பாருங்கள். Government securities are issued for the purpose of refunding the maturing securities. அது கவர்மெண்ட் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்க செக்யூரிட்டிஸ் வந்து மெச்சூரிட்டி ஆக போகுது. அந்த மெச்சூரிட்டி ஆகிற செக்யூரிட்டிஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அமௌண்ட்டை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும். அப்போ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் ரீஃபண்டிங் செக்யூரிட்டிஸ், அது ரீஃபண்ட் பண்ண போகிற செக்யூரிட்டிக்கு அட்வான்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கும் கவர்மெண்ட்டு என்ன பண்ணால் ஃபண்டு தேவைப்படும், அப்பையும் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்குது. which have not yet refund under the cash financing raising fresh cash resources. அது மட்டும் இல்லாமல் வெறும் மெச்சூரிட்டி ஆகிற செக்யூரிட்டி வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கேஷ் ஃபினான்சிங் கவர்மெண்ட்டுக்கு சம்டைம் பணம் தேவைப்படும், அதுக்காக கூட இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்குது. கீழே ஒரு படம் இருக்குது பாருங்கள், அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதை பார்த்துங்க. இப்போ அடுத்து 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு கேட்பாங்க. இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளேஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் தி இந்தியன் மணி மார்க்கெட். இந்தியாவோட மணி மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஏஜென்சிஸ் அப்படின்னாக்க இதை யார் இஷ்யூ பண்ணுறது இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பாருங்கள். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை ஏஜென்சிஸ் சச்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம், செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னாக்க பார்ட் கவர்மெண்ட் பார்ட் ப்ரைவேட்னு அர்த்தம். இது மாதிரி அத்தாரிட்டிஸ் இஷ்யூ பண்ணலாம். லைக் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்னாக்க முனிசிபாலிட்டிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகள், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக்க சுயாட்சி அமைப்புகள், மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டிஸ்னாக்க மாநகராட்சிகள், போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னாக்க துறைமுகங்கள் கூட இதை இஷ்யூ பண்ணலான்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல். இந்த செக்யூரிட்டி சேல்ஸில் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஸ்பெஷல் ரோலாக ஆக்டிவ் ரோலாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். RBI takes a special and an active role in the purchase and sale of the securities as part of its monetary management exercise. இந்த மானிட்டரி அது பணம் திரட்டதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது யாருனாக்க ஆர்பிஐ தான். ஆர்பிஐ ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் தி பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்டிவ் ரோலாக இருக்கிறது யாருனாக்க ஆர்பிஐன்னு சொல்லியிருக்குது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதோட நேச்சர் என்னென்னு பார்ப்போம். Securities offer a safe avenue of investment through guarantee payment of interest and repayment of principal by the government. அப்படின்னா என்னன்னாக்க அதாவது இன்வெஸ்ட் பண்ண நபருக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுல கேரண்டி உண்டு. நிச்சயமாக கவர்மெண்ட்டை நீங்கள் பாண்டு வாங்கினாக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னாக்க அந்த இன்வெஸ்ட் பண்ண ஃபுல் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த ஃபுல் அமௌண்ட்டும் வித்தின் 1 இயர்க்குள்ளே கரெக்டாக உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இதுதான் சொல்லியிருக்கிறதுல. அடுத்து 4th பாயிண்ட் பாருங்கள், லிக்விடிட்டி ப்ரொஃபைல். தி லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் வேரியஸ். கில்ட்-ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் பார்த்துருக்கீங்க. லிக்விடிட்டி ப்ரொஃபைல்னாக்க அதாவது கேஷ் ஆக்கிற விதம் வந்து மாறுபடுன்னு சொல்லியிருக்கு. எப்படின்னு பாருங்களேன். அக்கார்டிங்லி லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ் இருந்துனாக்க அது லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஈஸியாக நீங்கள் வந்து பணமாக்கிக்கலாம், அதை வந்து ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம், இல்லை பேங்கில் கொண்டு நம்ம லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்குது. அதான் சொல்லியிருக்குது. அடுத்து 5th பாயிண்ட், டேக்ஸ் ரெபேட். இதில் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குனாக்க டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறீங்கன்னாக்க அதில் உங்களுக்கு கன்செஷன் இருக்கும். அதுதான் ஸ்டேக்கிங் ஃபியூச்சர் ஆஃப் தி செக்யூரிட்டிஸ் இஸ் தட் தே ஆஃபர்
வைட் ரேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். அது முதலீட்டாளர்களுக்கு அதிகமான இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேக்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்குது. திஸ் ஹஸ் மேட் தி செக்யூரிட்டிஸ் வெரி பாப்புலர் ஃபார் திஸ் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்னால தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. 6 பாயிண்ட் பாருங்கள். மார்க்கெட் ஆஸ் ஈச் சேல் அண்டு பர்ச்சேஸ் ஹேஸ் டு பி நெகோஷியேட்டட் செப்பரேட்லி. ஒவ்வொரு பர்ச்சேஸும் சேல்ஸும் வந்துட்டு செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. நெகோஷியேட்னா மாற்று முறையில் செப்பரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. தி கில்ட் ஏஜ்டு மார்க்கெட் இஸ் தி ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட். இது கவுண்டர் மார்க்கெட்னாக்கா கவுண்டரில் வச்சு தான் இதை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்குது. தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இன் இந்தியா ஹஸ் டூ செக்மெண்ட்ஸ், நேம்லி பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை 2 மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். 2 பிரிவில், அதை செக்மெண்ட்டாக பிரிவில் சேல்ஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட்லையும் சேல்ஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட்லையும் சேல் பண்ணுறோம். பிரைமரி மார்க்கெட்டாக நியூ இஷ்யூ அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக்கு அதை இஷ்யூ பண்ணுது. இன்னொன்று செகண்டரி மார்க்கெட்னாக்க அதை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் இஷ்யூ பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. இது என்னென்ன ஃபார்மெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு 7th பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தி செக்யூரிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் சச் ஃபார்ம்ஸ் as inscribed stock or stock certificate, promissory note and bearer bond. இது மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம வாங்குகிற அந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்துட்டு ஷேர் சர்டிஃபிகேட்டாவோ அல்லது ப்ராமிசரி நோட்டாவோ அல்லது பியரர் பாண்டாவோ, பியரர் பாண்டாக கொண்டு வருபவர்கள் கொடுக்கக்கூடிய பாண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பாண்டாவை நமக்கு இஷ்யூ பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து 8th பாயிண்ட், பார்ட்டிசிபெண்ட்ஸ். இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்கன்னு பாருங்கள். The participants in government securities market include the government sector comprising central and state governments who holdings represent governmental transfer of resources. இதில் யார் பார்ட்டிசிபெண்ட்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்க 2 பேரும் தான் இதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்குது. 9th பாயிண்ட் பாருங்கள், ட்ரேடிங். இது எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆல்தோ தி செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஸ் நேரோ, ஸ்மால் அண்ட் லெஸ் ஆக்டிவ். இந்த செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறைவான அளவில் தான் இதை ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்ட் கார்பரேட் ஹோல்டர்ஸ் ஹூ பர்ச்சேஸ் அண்ட் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிசிபேட் இன் ட்ரேடிங். இல்லை கவர்மெண்ட் ஹோல்டர்ஸ் கூட இதை வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. 10th பாயிண்ட் பாருங்கள், இஷ்யூ மெக்கானிசம். இது எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, எந்த வழியில் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்லியிருக்குது பாருங்கள். தி பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ், அதாவது ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் தான் இதை இஷ்யூ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்குது பாருங்களேன். தி பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ், அது PDO ஆஃப் தி RBI அண்டர்டேக்ஸ் டு இஷ்யூ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டி யார் இஷ்யூ பண்ணுறது அப்படின்னாக்க தி பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அதான் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்குது. 11th பாயிண்ட்டை பாருங்கள், இஷ்யூ ஓப்பனிங். இதை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க, எப்போ அது ஓப்பன் ஆகணும்னு பாருங்களேன். A notification for the issue of the securities is made a few days before the public subscription is open. அது பப்ளிக் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்குது. 12th பாயிண்ட் குரூமிங் கிராஜுவல். இது யார் சீரமைக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, ரெகுலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அக்விசிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் நியரிங் maturity through the stock exchange by the RBI in order to facilitate redemption is declared as grooming. RBI தான் இதை குரூம் பண்ணுறது, அதை ரெகுலேட் பண்ணுறது இந்த செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து 14th பாயிண்ட் பாருங்கள், ஸ்விட்சிங். இது முக்கியமாக பார்த்துங்க, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதனால் இதை முக்கியமாக பார்த்துங்க. தி பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி against the sale of another security carried out by the RBI in the secondary market as part of its open market operations is declared as switching. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக பார்த்துங்க. ஒன் செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு செக்யூரிட்டி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம்னாக்க அதுக்கு பதிலாக ஸ்விட்சிங். நல்லா பாருங்கள், தி பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி எகென்ஸ்ட் தி சேல் ஆஃப் அனதர் செக்யூரிட்டி. அவ்வளோதான். பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி எகென்ஸ்ட் தி சேல் ஆஃப் அனதர் செக்யூரிட்டி. அது ஒரு செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு செக்யூரிட்டி RBI சேல்ஸ் பண்ணிச்சுனாக்க அதுக்கு பதிலாக ஸ்விட்சிங் பேர், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து 15th பாயிண்ட்டை பாருங்கள், ஆக்ஷனிங் அப்படின்னா ஏலம் விடுதல்னு அர்த்தம். ஆக்ஷன் கேள்விப்பட்டிருங்க. எ மெத்தட் ஆஃப் ட்ரேடிங் வெதர் மெர்ச்சன்ட்ஸ் பிட் எகென்ஸ்ட் ஒன் அனதர் அண்டு வேர் தி செக்யூரிட்டிஸ் ஆர் சோல்டு டு தி ஹையஸ்ட் பிட்டர் இஸ் நோன் அஸ் ஆக்ஷனிங். ஆக்ஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று அனதர்னாங்க பல பேர் ஆக்ஷனுக்கு வந்திருப்பாங்க, அது ஏலத்துக்கு வந்திருப்பாங்க.
ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து விலை கூட கட்டிகிட்டே போகல. உங்களுக்கு தெரியும் யார் ஹையஸ்ட் பிட்டரோ, யார் ஹையஸ்ட் பிட்டர்னாரு யார் அதிகமான ப்ரைஸுக்கு அந்த பொருளை விலை கேட்குறாரோ, அது அந்த செக்யூரிட்டி விலை கேட்குறாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா பிட் பண்ணும் பொழுது அது பிட்டர்ஸ் வந்து அதிகமான ரேட்டு கேட்கும்போது சில செக்யூரிட்டி வந்து அதிகமான விலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு மெத்தட் தான். அது மறுபடியும் பாருங்கள், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. A method of trading whereby merchants bid against one another and where the securities are sold the highest bidder is known as auctioning. யார் அதிகமான விலைக்கு கேட்குறாரோ அவருக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்ஷனிங்னு பேர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.